Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT and TET paper 1 and TET paper 2 ஓட முக்கியமான ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8th 9th and 10th அப்படியே உங்களுக்கு கன்வே ஆகிட்டே போகும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அதோட யூசேஜ்லாம் என்ன, இப்போ நவுன் இருக்குதுன்னு சொன்னால் அதோட டைப்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம தனியாக விவிடாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கொஸ்டினில் வேர்ட்ஸை கொடுத்துட்டு காம்பினேஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய காம்பினேஷனுக்கு கரெக்டான வேர்டு கேட்பாங்க. இப்படி தான் இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸோட கொஸ்டின் அமைஞ்சிருக்கும். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட்டு மூவ் ஆன் டு த டாபிக். காம்பவுண்ட் வேர்ட்ஸு காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். பொதுவாக ஒரு காம்பவுண்ட் வேர்ட்ஸோட காம்பினேஷன் இந்த மாதிரி டைப்ஸில் அமைஞ்சிருக்குது. கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருந்தது இல்லைங்களா? அப்போ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நவுன் ப்ளஸ் நவுனு, நவுன் ப்ளஸ் வேர்பு, வேர்பு ப்ளஸ் நவுனு, ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுனு, gerund plus noun, noun plus adverb, verb plus verb, adjective plus noun, adverb plus noun, noun plus gerund, noun plus preposition, noun plus adjective. And இதையும் தாண்டி ஒரு சில rare structuresலாம் இருக்குது. எப்படின்னா adjective plus preposition plus noun, noun plus preposition plus noun, ரொம்ப ரேரான ஒரு கேட்டகரி. அந்த மாதிரி நமக்கு கேட்டதில்லை. இப்படி தான் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்படி வேணால் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலாம். ஒரு ஷார்ட்டாக ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். நவுன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெயர் சொல்லு. எப்படி அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்னா, ஒரு சன்னு, ஏரு, பேர்டு, ஸ்கூலு, கேர்ள், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நவுனு. அதே மாதிரி வேர்ப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்ஷன் வேர்டு, அதாவது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ரைஸ், கோ, ப்ளே, ஒர்க், டூ, ரன், வாக், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வினைச்சொல் இல்லையா? நம்ம சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு ஆக்ஷன் வேர்டு, வேர்பு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெயரை விளக்கக்கூடிய சொல்லு தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அது ஒரு நவுனுன்னு சொல்லி. இப்போ அதையே குட் கேர்ள் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அட்ஜெக்டிவ். அதாவது பெயரை விளக்கக்கூடிய சொல் அட்ஜெக்டிவ். குட் கேர்ள், ரெட் ஸ்கர்ட்டு, சாஃப்ட் கேக்கு, இந்த மாதிரிலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் அட்வர்பு. அட்வர்புன்னு பார்க்கும்போது வினையை விளக்கும் சொல். எப்படி அப்படின்னா, இப்போ ரன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வினை அப்படின்னு பார்த்தோம், ஓடுறது. ரன் ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகமாக ஓடு, வினையை விளக்கக்கூடிய சொல். ஸோ ரன் ஃபாஸ்ட்டு, டூ இமீடியட்லி, ரைட் லெஜிபிளி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அட்வர்பில் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து ஜெரண்டு, ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லைங்களா? ஐஎன்ஜியில் முடியக்கூடிய ஒரு வினைச்சொல், ஒரு ஆக்ஷன் வேர்டு ஐஎன்ஜியில் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அது ஜெரண்டு. டான்ஸிங்கு, வாக்கிங்கு, கண்டிஷனிங்கு, எக்ஸசைசிங், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஐஎன்ஜி முடியக்கூடிய சொற்கள் ஜெரண்டுக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். அடுத்து ப்ரிப்போசிஷன்ஸு. ப்ரிப்போசிஷன்ஸ் ரொம்ப ஈஸி. இடைச்சொற்கள் எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸு. லிங்க் வேர்ட்ஸு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்னு, அவுட்டு, ஆஃப், இன்டு, அபவ், அண்டர், அமங் இல்லையா? இதெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸு. ஸோ நமக்கு வாட் இஸ் வாட் அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட காம்பினேஷன் தான் ஒன்று நவுன் ப்ளஸ் வர்பாக இருக்க போகுது, இல்லை நவுன் ப்ளஸ் நவுனாக இருக்க போகுது. இந்த மாதிரி இந்த 12 ஸ்ட்ரக்சர்லையும் இப்போது இந்த 12 ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் எந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது போல். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரு நவுன் ப்ளஸ் நவுனு. கிச்சன் ப்ளஸ் கார்டன், கிச்சன் கார்டன். டூத் ப்ளஸ் பேஸ்ட், டூத் பேஸ்ட். சீ ப்ளஸ் ஃபுட், சீ ஃபுட். ஸ்டார் ப்ளஸ் லைட், ஸ்டார் லைட். ஸ்கூல் ப்ளஸ் பாய், ஸ்கூல் பாய். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸுமே இதில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நவுன் ப்ளஸ் நவுன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் பெயர் சொற்களாக இருக்கணும், அதுதான் அதோட கண்டிஷன் இல்லையா? அப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எக்ஸாம்பிள்ஸில் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு நவுன் ப்ளஸ் நவுனுக்கு ஒரு 2 வார்த்தை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பாய், சீ ஃபுட்டு, அந்த மாதிரி ஒரு லிங்க், ஒரு கனெக்ஷன் கொடுத்து கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் நவுன் ப்ளஸ் நவுன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வார்த்தையை வச்சு யோசித்து பாருங்கள். அந்த இடத்துல சிமிலாரிட்டிஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம்.
noun plus verb. இப்போ noun plus verb அப்படின்னு சொன்னால் நவுனுன்னு சொன்னால் அது வந்து பெயர் சொல்லாக இருக்கணும், வேர்புன்னு சொன்னால் அது வந்து வினைச்சொல்லாக இருக்கணும், ஆக்ஷன் வேர்டாக இருக்கணும் இல்லையா. ஹேர் ப்ளஸ் கட் ஹேர் கட்டு, சன் ப்ளஸ் ரைஸ் சன்ரைஸ், மவுத் ப்ளஸ் வாஷ் மவுத் வாஷ், ஃபுட் ப்ளஸ் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட், ஹெல்த் ப்ளஸ் கேர் ஹெல்த் கேர். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வேர்பு ப்ளஸ் நவுனு. இப்போ வந்து வினைச்சொல் ப்ளஸ் பெயர் சொல் பார்க்குறோம். வாட்ச் ப்ளஸ் மேன் வாட்ச்மேன், ப்ளே ப்ளஸ் கிரவுண்டு ப்ளே கிரவுண்டு, ஸ்விம்மிங் ப்ளஸ் பூல் ஸ்விம்மிங் பூல், ஷோ ப்ளஸ் ரூம் ஷோரூம், போஸ்ட் ப்ளஸ் மேன் போஸ்ட்மேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன். ப்ரிப்போசிஷன்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இடைச்சொற்கள் தான் வந்து ப்ரிப்போசிஷன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேக்கு ஓவரு அப்பு ஆனு ஆஃபு இது எல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸு. அதோட நவுன் சேரும்போது அந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் ப்ளஸ் கிரவுண்டு பேக்ரவுண்ட், ஓவர் ப்ளஸ் கோட் ஓவர் கோட், அப் ப்ளஸ் ஸ்டர்ஸ் அப் ஸ்டர்ஸ், ஆன் ப்ளஸ் லைன் ஆன்லைன், ஆஃப் ப்ளஸ் ஸ்ப்ரிங் ஆஃப் ஸ்ப்ரிங். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். அதாவது ஜெரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐஎன்ஜியில் முடியக்கூடிய வினைச்சொல் அப்படின்னு பார்த்தோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஜெரண்டு ப்ளீச்சிங் வாஷிங்கு ட்ரைவிங்கு வாக்கிங்கு வெயிட்டிங் இது எல்லாம் ஐஎன்ஜிலேயே வந்து முடியும். ஸோ ப்ளீச்சிங் ப்ளஸ் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர், வாஷிங் ப்ளஸ் மெஷின் வாஷிங் மெஷின், டிரைவிங் ப்ளஸ் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ், வாக்கிங் ப்ளஸ் ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக், வெயிட்டிங் ப்ளஸ் ரூம் வெயிட்டிங் ரூம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம ஆல்ரெடி நவுனில் நிறைய பார்த்துருக்கோம், அதாவது பெயர் சொற்களில் வரும்போது. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டு சேரும்போது ஜெரண்டு ப்ளஸ் நவுனாக வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நவுன் ப்ளஸ் வேர்பு. வெரி குட். இப்போ உங்களுக்கே வந்து சொல்ல சொல்ல அந்த டெஃபனிஷன் ஞாபகம் வந்துடும். என்னது, பெயர் சொல் ப்ளஸ் அட்வர்புன்னு சொல்லும்போது வினையை விளக்கக்கூடிய சொல். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ப்ளே ப்ளஸ் பேக் ப்ளே பேக், hand plus shake hand shake, in plus take intake, out plus come outcome, over plus look overlook. அதாவது அட்வர்ப்னு சொல்லும்போது வினையை விளக்கக்கூடிய சொல். அந்த ஆக்ஷன் வேர்டை இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்லக்கூடியது, அதுதான் வந்து அட்வர்ப் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். வேர்பு ப்ளஸ் வேர்பு, அதாவது வினைச்சொல் மற்றும் வினைச்சொல் ரெண்டுமே வந்து ஆக்ஷன் வேர்டாக இருக்கணும். டைப் ப்ளஸ் ரைட்டு typewriter, double plus click double click, set plus aside set aside, sleep plus walk sleep walk, kick plus start kick start. தனித்தனியாக பார்க்கும்போது ரெண்டுமே வந்து வெர்பாக தான் வந்து இருக்குது. இது சேரும்போது இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அது ஒரு தனி வார்த்தையை கொடுக்கும், ஐ மீன் தனி மீனிங்கை கொடுக்கும். அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸு. கிரியேட்டிங் வொக்காபுலரி இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரோல் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸு. தனித்தனியாக வார்த்தைகள் இருக்கும், அதை நம்ம சேர்க்கும்போது ஒரு மீனிங்கை கொடுக்கும். அது நம்ம ஸ்ட்ரக்சரோடு அதை பார்க்கும்போது அந்தந்த ஸ்ட்ரக்சருக்கு அது எக்ஸாம்பிள்ஸாக அமையும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் பெயரை விளக்கக்கூடிய சொல். அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது பாருங்கள். குட்டு பிளாக்கு சாஃப்ட்டு ஹாட்டு கிராண்டு இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ், அந்த பெயரை வந்து விளக்கி சொல்லும். அப்போது நவுனோட சேரும்போது அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். குட் ப்ளஸ் வில் குட் வில், பிளாக் ப்ளஸ் போர்டு பிளாக் போர்டு, சாஃப்ட் ப்ளஸ் வேர் சாஃப்ட்வேர், ஹாட் ப்ளஸ் ஸ்பாட் ஹாட் ஸ்பாட், கிராண்ட் ப்ளஸ் டாட்டர் கிராண்ட் டாட்டர். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அட்வர்பு ப்ளஸ் நவுன். இப்போ தான் நம்ம பார்த்தோம், அட்வர்பு வினையை விளக்கக்கூடிய ஒரு சொல், அண்டு நவுனு ஸோ பெயர் சொல். அப்போது ஃபாஸ்ட் ப்ளஸ் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட், இன் ப்ளஸ் சைட் இன்சைட், out plus post out post, in plus land inland, over plus doors overdose. Next one noun plus gerund. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஐஎன்ஜியில் முடிக்கக்கூடிய ஒரு வேர்டு அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் வேர்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், நவுன் ப்ளஸ் ஜெரண்ட் அது ஒரு ஸ்ட்ரக்சரு. ஹவுஸ் ப்ளஸ் கீப்பிங் ஹவுஸ் கீப்பிங், மைண்ட் ப்ளஸ் ப்ளோயிங் மைண்ட் ப்ளோயிங், ஏர் ப்ளஸ் கண்டிஷனிங் ஹேர் கண்டிஷனிங், டைம் ப்ளஸ் கன்சியூமிங் டைம் கன்சியூமிங், sight plus seeing sight seeing. Next one noun plus prepositions. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி ப்ரிப்போசிஷனை வச்சும் பார்த்துருக்கோம், நவுனோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துருக்கோம் வேறு வேறு ஸ்ட்ரக்சர்ஸில். இங்கே நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ கண்ட்ரி ப்ளஸ் சைடு கண்ட்ரி சைடு, ரூட் ப்ளஸ் அவுட் ரூட் அவுட், நைட் ப்ளஸ் அவுட் நைட் அவுட்,
ஷூட் ப்ளஸ் அப் ஷூட் அப், ஸ்டிக் ப்ளஸ் அப் ஸ்டிக் அப். அடுத்தது நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மறுபடியும் திருப்பி இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா மாறி வர்றதுனால. ஆனால் கரெக்டாக நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்மாக எப்படி அவங்க மாற்றி கேட்டாலும், வேர்டை கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் கேட்டாலும், ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு வேர்டை கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் பார்க்கலாம். டேக்ஸ் ப்ளஸ் ஃப்ரீ டேக்ஸ் ஃப்ரீ, ரேடியோ ப்ளஸ் ஆக்டிவ் ரேடியோ ஆக்டிவ், லைட் ப்ளஸ் சென்சிட்டிவ் லைட் சென்சிட்டிவ், லைஃப் ப்ளஸ் லாங் லைஃப் லாங், டியூட்டி ப்ளஸ் ஃப்ரீ டியூட்டி ஃப்ரீ. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். அது ஒன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எஸ்ஜிடியாக இருக்கட்டும், டெட் பேப்பர் 1ஆக இருக்கட்டும், டெட் பேப்பர் 2ஆக இருக்கட்டும், காம்பவுண்ட் வேர்ட்ஸு கம்பல்சரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாலே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட காம்பவுண்ட் வேர்ட்ஸை வந்து உங்கள் ஆப்ஷன்ஸ் மூலயமா கரெக்டான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து ஷேட் பண்ண முடியும். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.